ஏர்லி மார்னிங் 5:30 AM நம்ம ரெடி ஆகிட்டோம். இப்போது நம்ம சேலம் கிளம்பிகிட்ருக்கோம். யூஸ்வலாக போகிற டேடியோட ரெகுலர் செக்கப்புக்கு, பட் வித் சித்து. எங்கே போயிட்டுருக்கோம்? எங்கே போகிறோம்? ஏற்காடு இல்லையே. யாரை பார்க்க போகிறோம்? சிந்தாவா? அம்மாயி பொண்ணு வந்துச்சோ? அம்மாய்க்கா? அதை பார்க்க தான் போகிறோமா? எங்க இருக்கா? நாமக்கல். அண்ணா எங்க? ஊர்லையா? அப்பா என்ன மேல இல்லையா? எவ்வளோ பஸ் இருக்கு? 5. சேலம் வந்துட்டோமா? மாமா இங்க ஒரு 9:30 போல் சேலம் ரீச் ஆயாச்சு. டேடி மம்மியும் வந்துட்டாங்க. வரப்பவே லெமன் ஜூஸோடு வந்தாங்க ரெஃப்ரெஷ்காக. நல்லா குடிச்சிட்டு என்ன இப்படி ஆய் சொல்கிறீங்க? ஆஸ் யூஷுவல் சரவண பவனில் நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு என் தம்பி ராகுலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மாமா எந்த வண்டி ஓட்டுறான்? ஓட்டுறாங்க சொல்லு. ஓட்டுறாங்க. சித்து ஹாய் சொல்லு. அப்படியாச்சு. ராகுல் வந்ததும் எல்லாரும் கிளம்பி ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம். நான் ரொம்ப நாளாக இந்த கோவிலுக்கு வரணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி இது ஒரு வழியாக நடந்துருச்சு. வெண்ணங்குடி முனியப்ப சுவாமி கோவில். நான் இந்த கோவில் நல்லா ஏதோ உள்ளே இருக்கும், கொஞ்ச நேரம் லைனில் நின்றுலாம் போவோம்ல, அப்படி இருக்குன்னு பார்த்தேன். பட் அப்படி இல்லை, ஒரு ஹைவேஸில் இருக்குது. வெண்ணங்குடி மரம் இது, அதில் சாமி இருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் பைபாஸில் போகிறீங்கன்னா அப்படியே கூட பார்த்துடலாம். ஸோ நல்லா தரிசனம் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தம்பிக்கு மலையனூருக்கு ஒரு ட்ரிப் இருக்குது. ஸோ அந்த ட்ராவல்ஸ்க்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம காருக்கும் ஒரு பூஜையை போட்டாச்சு. இன்றைக்கி ராகுலுக்கு ஹெல்ப்பர் நம்மளோட சித்துக்குட்டி தான். டயருக்கு லெமன்லாம் வச்சிட்ருந்தாங்க. ஸோ எல்லாம் நிறைய வண்டிங்க இங்கே பூஜை தான் போடுறாங்க. இதுதான் இங்கே மெயின். நம்மளோட வண்டிங்களுக்கெல்லாம் பூஜை போட்டதுக்கப்புறம் தம்பி இங்கேருந்தே மலையனூர் கிளம்புறான். ஸோ அவனுக்கு சென்ட் ஆஃப் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து ரிலையன்ஸ் மால் போகணும். டாக்டரோட அப்பாயின்மெண்ட் 3 PM தான். ஸோ நம்ம அது வரைக்கும் ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அங்கே போனால் எப்படியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அதுக்காக கிளம்பியாச்சு. ஓகேவா சித்து? இங்கே பாரு. ஓகேவா? இயரிங் செக்ஷனில் சூப்பராக இருந்துச்சு. இந்த குட்டி குட்டி ஸ்டட்ஸ் தான் என்னோட எப்போவுமே ஃபேவரட். பட் கீழே இருக்க ஸ்டட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு பார்த்தேன். பட் 1500 rupees 1 year வாரண்டியோடு இருக்கான். அதுக்காக இவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்க. 2 ஸ்டெட் அப்பையும் பில் பண்ணியாச்சு. பில் பண்ணிவிட்டு நாங்கள்லாம் கதை பேசிக்கிட்டே அப்படியே கீழே வந்துட்டோம். அம்மா அவள் கவனிக்கவே இல்லை. அம்மா லிஃப்ட்டில் தனியாக வரமாட்டாங்க. ஸோ அவங்க மேலேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மறுபடியும் நான் அவங்கள கூப்பிட்றதுக்காக மேலே போனேன். நான்வெஜ் லஞ்சு கொஞ்சம் ஹெவியாக சாப்பிடணும், டேஸ்டியானா முத்து மட்டன் தான் அப்படின்னு எல்லாரும் நம்ம வீட்டில் சாப்பிட்டாங்க. பட் நான் இன்னும் டேஸ்ட் பண்ணவே இல்லை. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஹைப்க்கு ஏற்ற மாதிரி பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கிரேவிஸும் ஓகே, நல்லாவே இருந்துச்சு. நான் நிறைய சாப்பிட முடியல, கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நம்ம டேடியோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. நம்ம வந்த பர்பஸே இது தானே. டேடிக்கு செக்கப்லாம் முடிச்சாச்சு, எல்லாமே நார்மலாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரிட்டன் கிளம்பியாச்சு திருச்சிக்கு. ஆமா உண்மைதான். ஆனா நான் போடுவேன். உங்க அப்பா, உங்க டாடி, இவங்க டாடி இல்ல, டாடியோட ஒரு கை அங்க இருக்கு. சித்து ஓட்டு பத்து முன்னாடி பார்த்து ஓட்டு பண்ணி. ரோடு தெரியுதா? யார் கூடக்கா? சேலம் டு நாமக்கல் கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சில் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. நாமக்கல்லில் பொரி வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. என்ன போய் சொல்கிறோம் சொல்லு, என்ன உனக்கு ஞாபகம் இருக்குது? நான் எதுவும் பேக்
பேக்ல வைக்கல. ஷூ எங்க வச்ச? எங்க? முத்து பஸ்லயா? முத்து பஸ் எங்க இருக்கு? சித்து பேம்பஸ் போட்டு பேம்பஸ் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். ஸோ ரெஸ்ட் ரூம்க்காக ஒரு பஸ் விட்டு இறங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பஸ் ஏறி தான் நாங்கள் திருச்சிக்கு வந்தோம். அப்படி வந்ததும் ஷூஸ் எல்லாம் அந்த பஸ்லேயே போயிடுச்சுன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் கார்த்திக்கிட்ட சொல்லி கதை பேசிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு.